மக்களே, இன்னைக்கு மண்ணு வாசல் சேனலில் வவ்வா மீன் வறுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். மீன் வறுக்கிற மசாலா, தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், லெமன் எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கிறோம். அப்போ தான் அந்த கவிச்சி தெரியாது, நல்லாயிருக்கும். சால்ட் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏரி மீன், வவ்வா மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். மீன் வறுக்க மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 hour மசாலா ஊறட்டும், அப்புறம் வறுத்துக்கலாம். எண்ணெய், கடலை எண்ணெய், மசாலா போட்டு மீனில் ஊற வச்சேன். 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ நல்லா ஊறி இருக்குது. மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மண்ணு வாசல் சேனலில் கலவுக்கீரை எல்லா கீரையும் கலந்தது. இந்த வெயிலுக்காக இந்த கலவுக்கீரையை கடைஞ்சிருக்கிறேன். கீரைக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சுருக்கிறேன். வவ்வா மீன், ஏரி மீன். இப்போ இந்த வெயில் நல்லா நிறைய மீன் கிடைக்கும் கிராமத்தில். ஏரி மீன், வவ்வா மீன் வாங்கி வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த கீரைக்கும் அந்த மீனுக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்.
கீரை நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு ஆகுது பிரகாசமாக இருக்குது. என் பேர பிள்ளைக்கு ஆயா செஞ்ச கீரை அருமையா இருக்குது. ஆஹா, அட்டகாசமாக இருந்துக்குது மீன். இந்த மசாலா வாசனையும் சூப்பராக இருக்குது. ஆயா செஞ்ச வவா மீன். ஆயாவோட கை பக்குவம் ராத்திரியில் தூக்கத்தில் ஏஞ்சா கூட கையை நக்குவோம். அந்த அளவுக்கு பிரமாதமாக ஆயா செஞ்சு வச்சுக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வறுத்த மீனுக்கும் மசாலா வாசனை தூக்குது. இந்த கீரைக்கும் அதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த வவா மீனுக்கும் செம்ம அருமையாக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. மன்வேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. மன்வேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு ஆதரவு கொடுங்க. நாங்கள் வீடியோ தொடர்ந்து போடுறோம். இப்போ 2 நாளாக போட முடியல. இப்போ நாங்கள் தொடர்ந்து போடுறோம். நீங்கள் பாருங்கள், சேனலை பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.